இந்த வீடியோவில் இந்த A to Z ப்ளவுஸ் டிசைனர் ஸ்கேல் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு ஷோல்டர் டு பிலோ செஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னு எடுத்துகிட்டு அதுக்கு தையலுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது பேக்கு ஹைட்டு பேக் லென்த்து எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு நம்ம துணியை மடித்து தனித்து ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக தையலுக்கு 2 இன்ச்சு ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சஸ், பேக் நெக்கு 9 இன்ச்சஸ்ஸு, செஸ்ட் லைனு மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் அதை நம்ம துணியை ஃபோல்ட் பண்ணி போடுறதுனால நம்ம மடித்து போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். ஸ்லீவ் லென்த்து நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ செஸ்ட் லைனு நம்மளுக்கு இதில் 11 இன்ச்சஸ் இருக்குது. 11 இன்ச்சஸ்னால் இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு 12 இன்ச்சஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 12 இன்ச்சஸ் இப்போ பாடி சுற்றளவு 40 இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேலை அப்படியே நம்ம வரைஞ்சோன்னா பாடி சுற்றளவு கிடச்சிரும். இப்போ எனக்கு தேவையான அளவு செஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ்ஸு. 11 இன்ச்சஸ்க்கு வேணுன்னா இந்த லைனை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக 11 இன்ச்சஸ் வந்துடும். கரெக்டாக 11 இன்ச்சஸ்ஸு. இப்போ எனக்கு தேவையான செஸ்ட் லைனு 11 இன்ச்சஸ்ஸு. செஸ்ட் லைனு முதல்ல செஸ்ட் லைனுக்கு வரைகிறேன். 11 இன்ச்சஸ்க்கு தேவையான செஸ்ட் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்கோட ஹைட்டு டோட்டலாக எனக்கு 17 இன்ச்சஸ்ஸு. இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸோட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. 17 இன்ச்சஸ்க்கு எனக்கு இதே இது கரெக்டாக இருக்கும். அதனால் இது அப்படியே நான் மெஷர்மெண்ட் பண்ண எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு 11 இன்ச்சஸ்க்கு மட்டும் போதும். அதனால் இந்த உள் பக்கம் எடுக்கிறேன். இப்போது சப்போஸ் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 40 இன்ச்சஸ் சைஸுக்குன்னா நம்ம லைன்ஸு இங்கே கொடுக்கணும். மீடியம் சைஸுக்கு லைன் இங்கே கொடுத்துக்கணும். சப்போஸ் இதோட சின்ன சைஸு 11 இன்ச்சஸ்க்கு பதில் 10 இன்ச்சஸ் வரதா இருந்தால் நம்ம இந்த இதை இப்படி லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் லைன் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் சைஸுக்கான சுற்றளவு வந்துடும். இப்போ என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸுக்கு இந்த இது லைன் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அழகாக இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேலை வச்சு இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய 11 இன்ச்சஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஹைட்டு 17க்கு இந்த ஸ்கேல் அளவு கரெக்டாக 17 இருக்குது. அதனால் 17க்கு அப்படியே ஷோல்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்கு டெப்த்து கொடுக்கறதுக்கு எனக்கு நெக் ப்ராடு 2.5 இன்ச்சஸ் போனதும் இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே கொடுத்துருக்கிற லைனை நீங்கள் கரெக்டாக இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக தேவையான அளவு 2.5 இன்ச்சஸ் வரும். 2.5 இன்ச்சஸ்ஸு கரெக்டாக இந்த லைன்ஸை நம்ம வச்சுருக்க துணிக்கு இந்த சைடு வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இந்த இடம் 2.5 வரும். ஒரு சிலர் நெக்கு ப்ராடாக போடுவாங்க, ஒரு சிலர் நெக்கு இதுவாக க்ளோஸாக போடுவாங்க. இப்போ உங்களுக்கு நெக்கு 2.5 போகுதுன்னா 2.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த கேர்வை கொடுத்து வரைஞ்சிட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு யூ நெக் வந்துடும். சப்போஸ் நெக்கு ப்ராடாக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நெக் லைனுக்கு பதில் நீங்கள் இந்த நெக் லைனை வரைஞ்சிக்கணும். நெக்கு ப்ராடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் நல்லா குண்டாக இருக்காங்க, நெக்கு நல்லா ப்ராடாக கொடுக்கணுன்ட்டு ஒரு சிலர் நல்லா விருப்பப்படுவாங்க நெக்கு நல்லா ப்ராடாக வேணும்ன்ட்டு. அவங்க இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு நெக்கு க்ளோஸாக வேணுனாலும் க்ளோஸாக கொடுத்துக்கலாம். அதே சமயம் நெக் ப்ராடாக வேணுனாலும் இந்த ஸ்கேல் வச்சு அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா நெக் ப்ராடு 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக்கு டீப்பு 6 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ்ஸு. இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 2 இன்ச்சஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 3 இன்ச்சஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 3.5 இன்ச்சஸ் கொடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு ப்ராடு எவ்வளோ வேணுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷோல்டரு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதுலேருந்து இந்த கேர்வை நம்ம கொடுத்தோன்னா இந்த ஆமுல் பாயிண்ட்டை கரெக்டாக கொடுத்தோன்னா அழகாக வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 14 இன்ச்சஸ் தேவை. ஷோல்டர் டு பிலோ செஸ்ட்டு இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா என்ன அளவு இருக்குன்னா கரெக்டாக இதுலேருந்து பார்த்தா 14.5 இருக்குது. எனக்கு தேவையான அளவு 14 இன்ச்சஸ்ஸு. அதனால் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மேலே லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கேலை கொண்டு போகிறேன். இந்த லைனை நம்ம கரெக்டாக இப்போ வரைஞ்சோன்னா நம்மளுக்கு தேவையான அந்த 14 இன்ச்சஸ் கர்வ் லைன் கரெக்டாக கிடச்சிரும். சப்போஸ் உங்களோட பஸ் லைன் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்குது.
இப்போ எனக்கு 14 இன்ச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கிட்டு இந்த லைன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 13 இன்ச்சஸ் தேவைப்படுதுன்னா உங்களோட ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் நீங்கள் இந்த இடத்துல லைட்டாக பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கேலை மேலே தூக்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான 13 இன்ச்சஸ்க்கு அப்படியே லைன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களோட பஸ்ட் சைஸு 13நாலும் சரி 14நாலும் 15நாலும் நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற கர்வ் லைன் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இந்த கர்வ் லைனு 15 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. நல்லா ஹைட்டாக இருக்கவங்க பஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு 15 இன்ச்சஸ் வரும். 15 இன்ச்சஸ் வேணும்னா இந்த கீழே இருக்கிற லைனில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்துடும். 14 இன்ச்சஸ்க்கு வேணும்னா மேலே இருக்கிற லைனில் மார்க் பண்ணிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான பஸ்ட் லைனுக்கு தேவையான அளவுக்கு அழகாக நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கர்வ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஃப்ரண்ட் போர்ஷன் அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கீழே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெல்ட் போர்ஷனும் வந்துடுது. அதனால் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் துணியை 4 மடித்து போட்டு வெட்டினீங்கன்னா ஒரே நேரத்தில் பேக்குன்ட்டு பெல்ட்டுன்ட்டு 3மே ஒரே நேரத்தில் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்ட பிறகு டாட் லைன் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாட் லைனை நம்ம கொண்டு வரத்துக்கு நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கர்வ் லைனில் கரெக்டாக கொடுத்துட்டு கர்வ் லைனில் வர மாதிரி வச்சுட்டு ஸ்கேலை கரெக்டாக எல்லா இடத்துலையும் நம்ம எங்கே வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துக்க லைனை பேஸ் பண்ணி இது மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா கட் பி மீடியம் சைஸு. அதனால் மீடியம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாட் எந்த இன்ச்சு அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 3rd மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் 3rd மார்க் பண்ணிக்கணும். ஒரே அளவு டிஸ்டன்ஸ் வந்தால் தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்கேலை வச்சு இந்த கொடுத்த பாயிண்டெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டாட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம 3 டாட்டு இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த டாட்லேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 டாட்டுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கேலு. ஒரே ஸ்கேல்லே நம்மளுக்கு 3 டாட் ஸ்கேல் வந்துடுது, பெல்ட் ஸ்கேல் வந்துடுது, அப்புறம் நெக்லைன் அழகாக வரைகிற மாதிரி வந்துடுது, ஆர்மல் ஸ்கேல் வந்துடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கேலு. ஸ்லீவ் கட்டிங் கூட வந்துடுது. இது மாதிரி நம்ம எல்லாமே A to Z ப்ளவுஸ்க்கு தேவையான 3 டாட் ப்ளவுஸ்க்கு தேவையான A to Z இந்த ஒரே ஸ்கேலில் இருக்குது. இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கேலு. பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சைஸ்னாலுமே பர்ஃபெக்டாக நீட்டாக கட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நெக்கு ப்ராடு எவ்வளோ வேணுமோ, கழுத்தகலம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல லைன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக்கு இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸே போதும், இல்லை ஜாஸ்தி இருக்க எனக்கு 2.5 இன்ச்சஸ் போதும்னு நினச்சிங்கன்னா 2.5 இன்ச்சஸ் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த இது அப்படியே கரெக்டாக அப்படி மூவ் பண்ணிவிட்டு அந்த 2.5 அங்கே மார்க் பண்ணது லைன்லேருந்து இந்த கர்வ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர் பெருசாக கொடுக்கணும்னு நினச்சினாலும் பெருசாக கொடுத்துக்கலாம். சப்போஸ் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆர்மல் லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம துணி 4 மடித்து போட்டு இது மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு பெல்ட்டுன்ட்டு 3மே ஒரே நேரத்தில் கட் பண்ணிடலாம். பேக் நெக்குக்கு நம்மளுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ டீப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கேல் உங்களுக்கு கையில் இருந்தால் நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அழகாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தான் பிகினர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த ஸ்கேலு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீஷோ லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ.